ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரும்பவும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து எந்த தீங்குக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் ஒப்பு கொடுக்காம நம்மோடு வழிநடத்தி வந்த ஆண்டவர் மென்மேலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சிகளோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுருக்கமாக தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய வாழ்வில் அவரை தேடுகிற அவரை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் நன்மைகளை செய்கிறவர். இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்திலே உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதிருக்கிற ஆண்டவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உபத்திரவத்தில் அகப்பட்டவனை அற்பமாய் எண்ணாதிருக்கிற ஆண்டவர். இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே பல பிரச்சனைகளோடு பல போராட்டங்களோடு பலவிதமான சூழலை சிக்கி தவிக்கிற ஜனங்களை இந்த உலகம் சில நேரங்களை மறந்து விடுகிறது. சில நேரங்களில் இந்த உலகம் அவர்களை விட்டு விடுகிறது. சில நேரம் அந்த உலகம் அவர்களுடைய அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவ சமூகத்திலே அவரை நம்பி அவரிடத்திலே வருகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் எப்பேற்பட்ட நெருக்கங்களும் எப்பேற்பட்ட பாடுகளும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவர் அவர்களை விட்டு கொடுக்கிறவர் அல்ல, கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்துகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு நேராக கடந்து சொல்லும்போது பல பிரச்சனைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் வழியிலே கண்டார்கள். பல தடைகளை கண்டார்கள். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து விடுவார்களே என்பதற்காக பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் தேவனாகிய ஆண்டவர் அனுதினமும் அவர்களை பாதுகாத்து வந்தார். உபத்திரவங்களும் பாடுகளும் அவர்களுடைய வாழ்விலே வந்தபோது நான் கூட இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படியாக எல்லா இடங்களிலும் அவர்களை ரட்சித்தார். அவர்களை ஏற்ற நேரத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார். அவனமாக அவருடைய அழைப்பை ஏற்று நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நம்மை முழுமையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவருக்காய் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில் எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் எந்த வேதனைகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்ல, நம்மோடு கூட நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைத்து நான் ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் அதனுடைய 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதிருக்கிற ஆண்டவர். அந்த உபத்திரவத்தின் நடுவிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனுக்கு பதில் கொடுக்கிறவரை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த 22ஆம் சங்கீதம் முழுக்க இது தாவீது எழுதியிருந்தாலும் இந்த 22ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது. தேவனின் குமாரன் என்கிறதான அந்த அந்தஸ்திலிருந்து இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து தம்முடைய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த காலகட்டங்களிலே பல உபத்திரவங்களையும் பல பாடுகளையும் அவர் அனுபவித்தார். பல பிரச்சனைகளை கர்த்தர் அனுபவித்தார். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை இந்த உலகத்திலே நமக்காக சிந்தினார். அதை குறித்து தான் இந்த வேதம் இந்த சங்கீதத்திலே தெளிவாக தீர்க்க தரிசனமாய் குறிப்பிடுகிறது. அதில் 16வது வசனமும் 18வது வசனமும் இன்னும் நம்மை தெளிவுபடுத்துகிறது. 16வது வசனத்தினுடைய ஒரு பகுதி இப்படி சொல்லுகிறது: என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அப்படியானால் இயேசுவை சிலுவையில் ஆணி அறைந்ததை இங்கு நாம் பார்க்கிறோம். 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது:
ஆமேன் ஸ்தோத்திரம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். ஆம், அவர் உடுத்தியிருந்த வஸ்திரத்தை ஆமேன் சீட்டிட்டு ஆமேன் பங்கிட்டார்கள் என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்க முடியும். அப்படியானால் முழுக்க முழுக்க இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதான சங்கீதமாக இருக்கிறது. ஆனாலும் ஆமேன் இந்த சங்கீதத்திலே ஆமேன் ஆண்டவர் பேசும்போது இப்படி சொல்லுகிறார். ஆமேன் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் ஆமேன் ஸ்தோத்திரம் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் அல்லது அசட்டையாய் எண்ணுகிறவர், அசட்டை பண்ணுகிறவர் அல்ல, விடுகிறவர் அல்ல. ஆமீன். இது அவனுக்கு வந்த சின்ன பிரச்சனை தானே, ஆமீன், அவனுக்கு வந்த சின்ன ஒரு கஷ்டம் தானே, ஒரு சின்ன வலி தானே, ஆமீன் சோத்திரம், சின்ன ஆமீன் சோத்திரம் கடன் தானே, அல்லது அவனுக்கு வந்த தற்காலிகமான வந்த தனிமை தானே என்று ஆமீன் ஒரு ஆமீன் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வருகிற உபத்திரவத்தை அவர் அசட்டை பண்ணுகிறவர் அல்ல, அவர் அசட்டை செய்கிறவர் அல்ல, அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது சில நேரங்களில் ஆமீன் பிரச்சனையை அனுபவிக்கிற மனிதனே அதை சில நேரங்கள் அசட்டை பண்ணுவான். பரவாயில்ல, கொஞ்ச நாள் தானே. ஏற்கனவே ஆமீன் ஸ்தோத்திரம் இந்த சங்கீதம் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்து சொன்னாலும் ஆமீன் இங்கு நாம் வாசிக்கும் போது ஆமீன் ஸ்தோத்திரம் அவர் ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளை பார்த்து அசட்டை பண்ணுகிறவர் அல்ல, அந்த பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற மனுஷனுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறார். ஆமென் தோத்திரம். சில சமயங்களில் நமக்கு வருகிற பிரச்சனையை நாம் வெளியே சொல்லும்போது அதை புரிந்து கொள்ளாத நபர்கள் அசட்டை பண்ணுவார்கள். அதை புரிந்து கொள்ளாத நபர்கள் ஆமென் சில சமயங்களில் ஆமென் தோத்திரம் நம்மை ஆமென் அவதூறாக அல்லனா தவறாக பேசுவதுண்டு. ஆமென் சோத்திரம். ஆனா வேதம் சொல்லி கொடுக்கிறது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எந்த இடத்திலும் நம்மை அசட்டை பண்ணுகிறவர் அல்ல, நம்முடைய நிலைமையை புரிந்திருக்கிறார். இங்க நம்ம வாசிக்கிறோம் ஆமேன் 1 பேதுரு 5வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தில் ஆமேன் நம்ம வாசிக்கிறோம். அங்கு சொல்லப்படுகிறது ஆமேன் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் ஆமேன் சோத்திரம் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து விட்டு விடுகிறவர் அல்ல. உபத்திரவங்கள் வரும்போது நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. பிரச்சனைகள் வரும்போது அவர் விட்டு விடுகிறவர் அல்ல. நெருக்கங்கள் வரும்போது விட்டு விடுகிறவர் அல்ல. நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவர், நம்மோடு கூட இருந்து நம்மை விசாரிக்கிறவர், நம்மை புரிந்து கொண்டிருக்கிறவர், நம்முடைய இக்கட்டிலிருந்து நம்மை எப்படி வெளியே கொண்டு வருவது, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து எப்படி நம்மை வெளியே கொண்டு வருவது என்று ஆமென் புரிந்து நமக்கு ஆமென் சோத்திரம் நமக்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. சில சோதனைகள் சில வேதனைகள் வரும்போது ஆமென் அவருக்கு தெரியும் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் சகிப்பான். ஆமென் சோதனையை சகிப்பதற்கு மாத்திரமல்ல, அதோடு நாம் தப்பிச் செல்வதற்கான ஒரு வழியை, ஒரு வாசலை திறக்கிறவர் நாம் நம்புகிற, நாம் ஆராதிக்கிற, இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நம்முடைய ஆமென் சோதரம் உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. நம்முடைய பிரச்சனைகளை அவர் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. எல்லாவற்றையும் புரிந்திருக்கிறார், எல்லா சூழலையும் அறிந்திருக்கிறார். ஒரு நாளும் நம்மளை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. ஆமாம், இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை புரிந்து கொள்ளுகிற ஒருத்தர் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கணவனோ நம்முடைய மனைவியோ பிள்ளைகளோ மருமக்களோ அல்லது நம்மை சார்ந்தவர்களோ நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நம்மை புரிந்து கொள்ளுகிறவர் ஒருவர் இருக்கிறார். எந்த நேரத்தில் எப்போ எதை செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக ஆமென் சோத்திரம் அவர் நம்மை ஆமென் சோத்திரம் நம்மை அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. இரண்டாவது நம்மை அருவருக்கிறவர் அல்ல. இது சில சமயங்களில் சில நபர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது ஆமென் அநேகர் மனம் தளர்ந்து போய் விடுகிறார்கள்.
ஆமீன். காரணம் என்னன்னா, ஆமீன் சோத்திரம், சில அசிங்கமான அல்லனா சில அருவருப்பான பிரச்சனைகள் அல்லனா சில நெருக்கடிகளில் சில வியாதிகளில் நாம் மற்றவர்களுடைய பார்வையில் நாம் அருவருக்கப்படத்தக்கவர்களாய் மாறும்போ ஆமீன் சோத்திரம், நம்மை பார்த்து அருவருக்கிறவர் அல்ல, நம்மை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆமீன் தோத்திரம், அவர் நம்மை அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல, அருவருக்கிறவர் அல்ல. ஆமீன் சோத்திரம். நாம் ஒருவேளை பாவத்தில் விழுந்தாலும், ஆமீன் அக்கிரமத்தில் விழுந்தாலும் நம்மை விட்டு விடவில்லை. ஒரு நாள் பாவத்தில் இருந்தோம், ஒரு நாள் அசுத்தத்தில் இருந்தோம், ஒரு நாள் அநீதியில் இருந்தோம். ஆமீன் சோத்திரம். எபேசியர்கள் நிருபத்தில் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்திருந்தோம். ஆமீன் தோத்திரம். உலக வழக்கத்தின்படி நாம் மரித்த நிலைமையில் இருந்தோம், மந்தமான நிலைமையில் இருந்தோம். நம்மை தொட்டா நம்முடைய கைகள் நாறுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மோசமான நிலைமையில் இருந்துச்சு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அப்படிப்பட்ட நம்மை கைவிடாமல், அப்படிப்பட்ட நம்மை விட்டு கொடுக்காமல், அப்படிப்பட்ட நம்மை தேடி வந்து அவர் நம்மை சோத்திர தம்முடைய கரங்களால் அரவணைத்து நம்மை தூக்கி எடுத்து இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். வாழ்வறியாது இருந்த நம்மை, வாழ வழி இல்லாமல் இருந்த நம்மை, மரித்து போக வேண்டிய நிலைமையில் இருந்த நம்மை, அல்லது பாவத்தினால் மரித்து இருந்த நம்மை உயிர்ப்பிக்க, நம்முடைய பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லாதப்போ உபத்திரவங்களிலும் பாவங்களில் இருந்த நம்மை ஆமீன் அவர் அருவருக்காமலும், ஆமீன் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் நம்மை தம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி எடுத்து ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினால தான் இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க முடிகிறது. ஆமே, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமே ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆமேன் 5வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தில் பார்க்கும்போது குஷ்டரோகி ஒருவரை இயேசு தொட்டு சுகமாகிறார். ஆமேன் ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாண காலகட்டத்தில் குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பா இருக்கணும், வீட்டுக்கு புறம்பா இருக்கணும், கூடாரத்துக்கு புறம்பா இருக்கணும், ஜனங்கள் கூடுகிற இடத்துல வரக்கூடாது. ஆமேன் ஸ்தோத்திரம். அவன் கூடுகிற இடத்துல வந்தால் கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும். அவனுடைய சொந்தங்களோ பிள்ளைகளோ மனைவியோ கணவரோ அவர்களை ஆமீன் தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. ஆமீன் ஊருக்கு வெளியில பாளையத்துக்கு புறம்ப இருக்கணும். ஆமீன் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும் போதும் ஆமீன் அவர்களுடைய ஆமீன் கொடுக்கிற பாத்திரத்தில் ஆமீன் சோத்திரம் கொடுக்கிறவங்களுடைய கையோ இல்ல கொண்டு போகிற பாத்திரமோ தொடக்கூடாது. தொட்டா அதுவும் தீட்டாக மாறும். இப்படி ஆமீன் ஸ்தோத்திரம் வேத பிரமாணத்தின்படி ஆமீன் ஸ்தோத்திரம் இந்த குஷ்டரோகி தீட்டானவன் என்று சொல்லி பாளையத்துக்கு புறம்பே வைக்கப்பட்டிருந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் தொட்டு சுகமாக்குகிறார். காரணம் அவனுடைய சரத்துல, குஷ்டரோகிய சரத்துல ஆமீன் புண்கள் ஆமீன் சோத்திரம் தொழுநோயினால புண்கள் ஆமீன் சோத்திரம் புண்கள் அப்படியே வெடித்து சீல் ஆமீன் வெளியே வந்து துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஆமீன் லாசரு என்கிறதான ஆமீன் மனுஷன் ஆமீன் தோத்திரம் ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது அவனுடைய பருக்களை ஆமீன் நாய்கள் நக்கினது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி கொடூரமான சூழலே ஆமீன் அகப்பட்டிருக்கிற குஷ்டரோகிய இயேசு அருவருக்கவில்லை. மத்தேயு 5வது ஆமீன் சோத்திரம் 8வது அதிகாரத்தினுடைய முதல் ஆமீன் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கேயும் ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு என்னை சுத்தமாக்குன்னு சொன்னப்போ ஆமீன் ஆண்டவர் அவனை தொட்டு சுத்தம் செய்தார் அல்லது தொட்டு குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு மனுஷனுடைய வியாதியை பார்த்தோ அல்லது பாவ அழுக்கை பார்த்தோ அல்லது வேறு விதமான ஒரு செயலை பார்த்தோ, வியாதியை பார்த்தோ, நெருக்கத்தை பார்த்தோ, கடனை பார்த்தோ, ஏழ்மை நிலைமையை பார்த்தோ, தரித்திரத்தை பார்த்தோ இவன் ஆண்டவராகிய தேவன் அருவருக்கிறதில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் பார்த்து ஆமென் தனக்கு ஏற்ப இன்னொரு நபர் இல்லை என்றால், தனக்கு ஏற்ப அல்லது சமமாக இன்னொரு மனிதன் இல்லை என்றால் அவனை அருவருப்பாய் பார்க்கிற ஆமென் சோத்திரம் சொந்தங்கள் இந்த நாட்கள் இருக்கிறார்கள். ஆமென் ஒரு மனுஷன் தனக்கேற்ற படிப்பு இல்லை என்றால் அவனை அருவருப்பாய் பார்க்கிற நபர்கள் இருக்கிறார்கள். ஆமென் தனக்கு ஏற்ற ஆமென் பண வசதி இல்லாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களை அருவருப்பாய் பார்க்கிற சில நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எப்படிப்பட்ட நிலைமையிலும் ஆமென் ஏழ்மையானாலும் சரி, பாவம் பாவத்தின் அழுக்கில் விழுந்திருந்தாலும் சரி, வேறு எந்த சூழலில் இருந்தாலும் சரி, நம்மை அருவருக்காதவர் எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். யோவான் 8வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது விபச்சாரியான ஒரு ஸ்திரீ ஆமென் சோத்திரம் தேவனால் சோத்திரம் பாதுகாக்கப்பட்டவர் அல்ல, நான் தேவனால் மரணத்துக்கு தப்புவிக்கப்பட்டவர், இயேசுவால் மரணத்துக்கு தப்புவிக்கப்பட்டவர். ஆமென் சோத்திரம் கொஞ்சம் வெள்ளை போல தைலத்தை கொண்டு வந்து இயேசு
இயேசுடைய பாதத்திலே கண்ணீரால் நனைத்து தன்னுடைய தலைமயிரால் துடைத்து அவருடைய பாதங்களிலே அந்த தைல குப்பியை உடைத்து ஊற்றி அவளுடைய மயிர்களால் அதை துடைக்கிறாள். ஸ்தோத்திரம். அவளுடைய பாவத்தை பார்த்து உலகம் அருவருத்தது. இயேசுவோடு இருந்த சீடர்கள் அருவருத்தார்கள், மற்ற ஜனங்கள் அருவருத்தார்கள். ஆனால் பாவத்திலிருந்து வெளியில் வந்த ஸ்திரீயை இயேசு அருவருக்கவில்லை, அரவணைத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அவமானத்தை எல்லாம் அவர் சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தார், நம்முடைய அவமானத்தை சுமந்தார். நம்முடைய பாவங்கள் மாற தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தினுடைய 1வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்படியானா ஒருவன் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும்? ஒரு மனுஷனுடைய மாற்றம் எப்போது சம்பவிக்கிறது? வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், அடுத்த 3வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் அங்கு வாசிக்கிறோம், இயேசு சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினால் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. மறுபடி பிறத்தலின் அனுபவத்தை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒருவன் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டுமே ஆனால் அவன் மறுபடி பிறக்க வேண்டும். மறுபடி பிறப்பதனுடைய அடையாளம் தான் ஞான ஸ்நானமும் பரிசுத்தாவியின் அபிஷேகமும். இதை எவன் பெற்றுக்கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்வில் ஒரு புதிய மறுபிறப்பு உண்டாகிறது. அந்த மறுபிறப்பு எப்பேற்பட்ட அசுத்தங்களிலும் எப்பேற்பட்ட அக்கிரமங்களிலும் எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் நாற்றமெடுத்த வாழ்வா இருந்தாலும் சரி, அவனுடைய மறுபடி பிறப்பு அல்லது மனம் திரும்புதலின் மூலமாக அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், அவனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், அவனுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், அவனுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை பார்த்து என் தேவனாகி ஆண்டவர் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல, அருவருக்கிறவர் அல்ல, விட்டு கொடுக்கிறவர் அல்ல, கூட இருந்து அவனை பாதுகாக்கிறவர். காரணம், நம்முடைய அவமானத்தையும் நம்முடைய வேதனையும் நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனை விட்டு மறைக்காமலும் இருக்கிறார். ஸ்தோத்திரம். 3வதாக, உபத்திரவங்களிலே சிக்கி இருக்கிற மனுஷனை விட்டு தம்முடைய முகத்தை மறைக்கிறவர் அல்ல. முதலாவது வசனம் சங்கீதம் 28:1 சொல்லுகிறது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாபா சமத்தானி என்று நாம் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் ஸ்தோத்திரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடு மரணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த மரணத்தின் கடைசி நேரத்தில் அந்த விளிம்பில் வானத்தை பார்த்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்படியானா அங்க நடந்த அந்த சூழ்நிலை, அங்க இருந்த அந்த நிலைமை, அங்க இருந்த அந்த பிரச்சனை, அங்க இருந்த அந்த அவமானம், அங்க இருந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இயேசுவானவருக்கு ஒரு எண்ணம் ஆயிடுச்சு, ஒருவேளை என்ன தேவன் கைவிட்டு விட்டாரோ, ஒருவேளை என் தேவன் என்ன கைவிட்டு விட்டாரோ என்கிறதான ஒரு ஆதங்கம் அவருக்குள்ள இருக்கிறது. அவர் கேட்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபத்தானி. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களும் சில நேரம் நம்மளை சோதரம் தேவன் கைவிட்டுட்டார், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு அவ்வளவுதான் இனி மரணம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அநேக பாடுகள் வழி, அநேக உபத்திரவங்கள் வழி, அநேக நெருக்கங்கள் வழி அவரை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அல்லது அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையா இருக்கிறது. நிலைமைகளை பார்த்து ஐயோ என் ஆண்டவர் கைவிட்டு விட்டாரே என்று நாம் நினைப்பதற்காக அல்ல. இவைகளெல்லாம் பார்க்கும்போது இவைகளை சகித்து இவைகளை ஜெயித்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிறதான விசுவாசத்தோடு இன்னும் முன்னேறி சொல்லுவதற்காக. காரணம் என்னன்னா சோத்திரம், சில நேரங்களில் சோத்திரம் நம்முடைய பாவம் நம்முடைய அக்கிரமம் ஒருவேளை அவருடைய முகம் நம்மளை பிரகாசிக்காதபடிக்கு நம்மளை தூரப்படுத்தலாம். காரணம், எல்லா மக்களுடைய பாவங்களும் யாருடைய சரீரத்தில் இருக்குது? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இருக்கிறது. சோத்திரம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் மேல் அவர் தம்முடைய பாவத்தை முழுவதையும், அதாவது அகில உலக
உலக மக்களுடைய பாவத்தை இப்போ அவரே ஏற்றுக்கொண்டார். ஆமீன். ஒரு மனுஷன் தான், ஆமீன், ஒரே ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்துதான் சகல சர்வலோகத்தினுடைய மக்கள் மனுக்குலத்தினுடைய பாவத்தை நீக்கி இருக்கிறது. இப்போ பாவ சரத்தில் இருக்கிற மனுஷன் இப்போ வேதனைப்படுகிறார். ஐயோ, நான் எல்லாராலும் கைவிடப்பட்டு விட்டேனே. சில நேரம் நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். உபத்திரவங்களும் பாடுகளும் வரம்ப அவர் சொல்றாரு, நான் உன் முகத்தை விட்டு உன்னை விட்டு என் முகத்தை நான் திருப்பவே இல்லைன்னு சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது 3வது வசனத்தில், ஸ்தோத்திரம், சோதரம் 2வது வசனம் எப்படி சொல்லுகிறது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் மனுஷர் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய கண்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அதாவது அவருடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது, அவருடைய நிலைமைகளை பார்க்கும்போது, இப்போ மனிதனுக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு எண்ணம், இவரா மனுஷனை ரட்சிக்கிறவர், இவரா தேவனுடைய குமாரன், இவரா என் பாவங்களை போக்குறவர். இப்போ அவருடைய சிலுவையில் தொங்குகிற அந்த கோர காட்சியை பார்க்கும்போது அதாவது அவருடைய முகம் சொல்லுகிறது, உன்னுடைய பாவத்தை நான் சுமந்திருக்கிறேன், உன் அக்கிரமத்தை சுமந்திருக்கிறேன், மரித்திருந்த ஒன்னை உயிர்ப்பிப்பதற்காக என் சொட்டு அந்த கடைசி சொட்டு வரை நான் ரத்தம் சிந்தி விட்டேன். இந்த பாடுகள், இந்த வேதனைகள் எல்லாம் உனக்காக சொல்லும் போது அவருடைய ரூபத்தை பார்த்து அது அருவருக்கத்தக்கதாக இருந்தபடியினால் நாம் நம்முடைய முகத்தை திருப்பி விட்டோம், நம்முடைய கண்களை வேறு திசையாய் மாற்றி விட்டோம். காரணம், என்னை ரட்சிக்கிற ஆண்டவருடைய தோரணை இதுவல்ல, என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற என் ஆண்டவருடைய தோரணை இது அல்ல. ஆனால் இதுதான் உண்மை, இப்படிதான் என்னுடைய பாவத்திலிருந்து அவர் என்னை ரட்சித்தார் என்கிறதான அந்த சூழலை ஏற்றுக்கொள்ள மனதில்லாததுனால நம்முடைய கண்களை அவரை விட்டு நம்ம திருப்பிட்டோம். அவரை அசட்டை பண்ணி நம்ம எண்ணாம போயிட்டோம். சோத்திரம். இயேசு அழைத்துட்டே இருக்கிறார், நான் உனக்காகத்தான் ரத்தம் சிந்தினேன், உனக்காகத்தான் சிலுவையை சுமந்தேன், உனக்காகத்தான் இந்த பாடுகள் எல்லாம் அனுபவிச்சேன். நாமோ அதை எண்ணாம அவர் அசட்டை பண்ணி அவரை எண்ணாமையே போயிட்டோம். ஆனா அவர் சொல்றாரு, நீ என்ன எண்ணாம போனாலும், நீ என்ன அசட்டை பண்ணினாலும், நீ என்ன வேண்டான்னு ஒதுக்கி போட்டாலும், உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போ, நீ உன் வாழ்க்கையில உபத்திரம் வரும்போ, எல்லாராலும் அருவருக்கப்பட்டு, எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டு, எல்லாரும் உன்னை விட்டு தங்களுடைய முகத்தை வேறு திசைக்கு திருப்பும் போது, நான் என்னுடைய பார்வையை ஒன்னை விட்டு திருப்பவே மாட்டேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு அன்பு நிறைந்தவர். சொல்லுகிறார், சோத்திரம், உன்னுடைய உபத்திரவத்தில் சோத்திரம், என் முகத்தை உன்னை விட்டு நான் திருப்ப மாட்டேன்னு சொல்றார். ஒன்று சோத்திரம், நான் அவனை அற்பமா எண்ண மாட்டேன், அருவருக்க மாட்டேன், என் முகத்தை உன்னை விட்டு திருப்ப மாட்டேன். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். சில பிரச்சனைகள், சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள் நம்மளை சோத்திரம் ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தும். இல்லைன்னா நம்மளை சார்ந்தவங்க, இனி இவன் பிரச்சனையெல்லாம் நம்ம போய் தலையிட்டா, இல்லைன்னா இப்படிப்பட்ட சூழல் நம்ம போனால் வீண் செலவு எதுக்கு, இல்லைன்னா இவனை நம்ம நண்பன் அல்லனா நம்ம சகோதரன் சொல்றதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி நம்மளை சார்ந்தவங்க நம்மளை அற்பமாக எண்ணி அசட்டை பண்ணி அவங்க நம்மளை ஒதுக்கும் போது அவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருந்து உன் மேல என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. சங்கீதம் 34 அதனுடைய சோத்திரம் 5வது வசனம் நினைக்கிறேன். அங்க இயேசு சோத்திரம் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில் 5வது வசனம் சொல்லுது. அவருடைய முகங்கள், அதை யார் அவருடைய முகத்தை பார்க்குறாங்களோ,
உபத்திரவங்களும் வேதனைகளும் வரும்போது நம்முடைய கண்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும். அவருடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். நம்மளை அவர் ஒரு நாளும் விட்டு விடுகிறவர் அல்ல. தம்முடைய முகத்தை சோத்திரம் நம்மை விட்டு தூரப்படுத்துகிறவர் அல்ல. உபத்திரவங்கள் வரும்போது தெரியும். 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் சாதாரணமான மனிதனாக வாழ்ந்தவருக்கு தெரியும். மனிதனுக்கு வருகிற பிரச்சனைகள், மனிதனுக்கு வருகிற போராட்டங்கள், மனிதனுக்கு வருகிற நெருக்கங்கள், மனிதனுக்கு வருகிற கஷ்டங்கள், மனிதனுக்கு வருகிற வியாதிகள், மனிதருக்கு வருகிற வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு நாளும் அவர் கைவிடுகிறவர் அல்ல, விட்டு கொடுக்கிறவர் அல்ல, விட்டு விலகுகிறவர் அல்ல. என்னாலும் கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நிறைவாக அவர் சொல்லுகிறார், அந்த உபத்திரவத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவனுடைய கூப்பிடுதலை கேட்பேன் சொல்றாரு. சில நேரம் நம்ம வேதனையோடு இருந்து நம்ம கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்தை கவனிப்பதற்கோ கேட்பதற்கோ இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பர்த்திமேயு குருடனை பார்த்து பாருங்க. சோத்திரம் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது சந்தை வழியே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த மனுஷன் ஏதோ ஒரு சின்ன சத்தத்தை கேட்ட உடனே ஒரு சோத்திரம் திரளான ஜனங்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே இவன் என்ன பண்றானா விசாரிக்கிறான், யார் போறா? நசரேயனாகிய இயேசு போறாருன்னு கேட்ட உடனே சத்தம் போட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கூட போனவங்கெல்லாம் அவனை அதட்டுறாங்க. நீ எல்லாம் கூப்பிடுறதுக்கான தகுதி உள்ளவன் இல்லை. அவருடைய வேலை வேற, அவர் பிஸியா இருக்கிறார். அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம் வேற. கூட இருந்தவனுக்கு அவருடைய நோக்கமும் எண்ணமும் தெரியல. ஆனா அவனுக்கு தெரியும், இந்த வாய்ப்பை நான் விட்டுட்டேன்னா எனக்கு இனி ஒரு அற்புதம் கிடைக்கிறது கஷ்டம். ஸ்தோத்திரம். அவ்வளவு திரளான மக்கள் இருக்க, அவ்வளவு திரளான ஜனங்கள் கூடி இருக்க, ஏதோ ஒரு மூலையில் அங்க இருக்கிற எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட பர்த்திமேயு குருடன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. அந்த இடத்துல அவன் நின்று திரும்பி பார்த்து அவனை அழைத்து வர சொல்லி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற? யோசித்து பாருங்க. அத்தனை திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து நிற்கும் போது அந்த இடத்துல நிற்கிறவங்களிடத்துல கேட்காத கேள்வியை ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து சோத்திர இன்னொருவருடைய கையை எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு குருடனிடத்துல கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? சில நேரங்களில் சில நெருக்கங்களும் பிரச்சனைகளும் வரும்போது நம்முடைய சத்தத்துக்கு, நம்முடைய செவிக்கு சோத்திரம், நம்முடைய பிரச்சனைக்கு யார் செவி சாய்க்க விட்டாலும், நம்மை விட்டு யாருடைய முகங்களை திருப்பி கொண்டாலும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய ஜபத்திற்கு, நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் செய்கிறவரும் நம்மேலே நோக்கமாய் இருக்கிற ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். காரணம், அவர் உபத்திரவங்களின் வழியாய் நடந்து நீதியை நிறைவேற்றி இருக்கிறார். அப்படின்னா உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாம, அவனை அருவருக்காம, தம்முடைய முகத்தை அவனை விட்டு மாற்றாம, அவன் முன்னேறி சொல்வதற்கான வாசலை, வழியை திறந்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களை புரிந்து கொள்ளுகிறவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு இருந்து சோத்திரம், உங்களுடைய சோத்திரம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை ரட்சித்தார். நம்முடைய வேதனைகள் அறிந்தார். சோத்திரம். என்னைக்கோ சாக வேண்டிய நம்மளை இன்னைக்கு ஜீவனோட வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலையும் சோத்திரம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உபத்திரவத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கிறீங்களா? என்னுடைய சத்தத்தை கேட்க யாரும் இல்லை, என் ஏக்கத்தை கேட்க யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களிடத்தில் ஆண்டு சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், கவலைப்படாத. யோசுவாவுடைய புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை மோசைக்கு பிறகு வழி நடத்துவதற்கு யார் என்று யோசித்துட்டு இருக்கும்போ தேவனாகி ஆண்டவர் யோசுவாவை கரம் நீட்டி காண்பிக்கிறார். அப்போது அவன் சொல்றான், இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பை, இப்படிப்பட்ட பதவியை என்னால சுமக்க முடியாது. அப்போ அவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க மாட்டான்.
மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். 28வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, யோசுவா தன்னுடைய மரண தருவாயில் இருக்கும்போது சொல்றான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். காரணம், என்னுடைய வாழ்வில் தந்த வாக்கு தத்தத்தின்படி என்னை வழி நடத்தி வந்தார். நிச்சயமாகவே நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய உபத்திரவத்தை அறிகிறவர், உங்கள் பிரச்சனைகளை அறிகிறவர், ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். தேவ சமூகத்தில் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல், அவனை அருவருக்காமல், அவனை விட்டு தம்முடைய முகத்தை மறைக்காமல், அவனுடைய கூப்பிடுதலை கேட்டு அவனுக்கு பதில் செய்கிறவர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, யார் வெறுத்தாலும் நீரங்களை வெறுக்கிறவர் அல்ல, யார் மறந்தாலும் நீரங்களை மறக்கிறவர் அல்ல, யார் கைவிட்டாலும் நீரங்களை கைவிடுகிறவர் அல்ல. எங்களோடு கூட இருந்து எங்களை பிரகாசிக்க செய்து, எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நன்மைகளால் நிரப்பி எங்களை வழி நடத்தி வருகிறீரே. அவனமாய் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும், உபத்திரவங்களிலும், பாடுகளிலும், நெருக்கங்களின் வழியாய் வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தாவே அவருடைய விண்ணப்பங்களை, ஜெபங்களை கேட்டு நன்மைகளை செய்து அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. இப்பொழுதே இந்த நிமிடமே யார் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும் மாறி போகட்டும். ஒரு அற்புதத்தை கர்த்தரின் நாட்களை செய்வீராக. தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்வில் நன்மைகளை செய்யுங்க. தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.